வணக்கம் சார் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்ப்ளேஷிங் மிஷினில் வரக்கூடிய லாஸ் வந்து ஹையாக வருது அப்படின்னா, நம்ம மெயினாக சொல்கிறது ஆர்க் காலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி பண்ணுறது, அது போக வந்துட்டு ஸ்டெபிளைஸ் எலக்ட்ரோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம் சம்டைம்ஸ். அதை எப்படி பண்ணுறங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபிஜிக்ரா 66S மிஷின் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் தெரியுது பார்த்தீங்களா, ஒரு ஆர்க் சிம்பிள் போட்டு ப்ளஸ் மைனஸ் போட்டுருக்கு பார்த்தீங்களா. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபியூஷன் பவர் கேலிப்ரேஷன், இதுக்கு பேர் தான் வந்து ஆர்க் கேலிப்ரேஷன் சொல்லுவோம். ஸோ இதில் ஃபைபரை 2 சைடு லோட் பண்ணணும். லோட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஸ்ப்ளேஸ் ஆகிட்டு பவர் குட் பொசிஷன் குட்னு வரணும். வந்துருச்சு அப்படின்னா ஆர்க் கேலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும், இதை ப்ரெஸ் பண்ணி ஸோ மெயின்டெனன்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு பவர் ஃபியூஷன் கேலிப்ரேஷன் ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணியும் நீங்கள் இந்த செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டனில் டவுன் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பட்டனில் வந்து நீங்கள் டவுன் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி மொத்தம் 5 பேஜ் மேலே ஃபார்ம் ஆகிருக்கும். அதில் வந்து என்னென்னா அப்படியே டவுன் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டே வாங்க. 5வது பேஜில் 3வது ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க, பவர் ஃபியூஷன் கேலிப்ரேஷன். ஸோ இது த்ரூவாகவும் செட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கேலிப்ரேஷன் வந்து பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். இதே இது ஸ்டெபிளைஸ் எலக்ட்ரோடு எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் டவுன் பண்ண ப்ரெஸ் பண்ண போகிறீங்க. அப்படியே டவுன் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டே வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4வது ஆப்ஷனில் செகண்ட் ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க ஸ்டெபிளைஸ் எலக்ட்ரோட். இது எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்க் கேலிப்ரேஷன் பண்ணியும் மறுபடியும் ஹை லாஸ் வருது அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு கீழே இருக்க லென்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டெபிளைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகைன் நீங்கள் ஆர்க் கேலிப்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா ஓகே ஆயிரும். ஆனால் இந்த ஸ்டெபிளைஸ் எலக்ட்ரோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ள செட் கொடுத்தீங்கன்னா ஃபைபர் 2 சைடு லோட் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் செட் கொடுத்தீங்க அப்படின்னா 47 டைம் வந்து ஸ்ப்ளேஸ் ஆகும். ஸ்ப்ளேஸ் ஆகிட்டு ஹோமிங் பொசிஷன் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஆர்க் கேலிப்ரேஷன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஓகே ஆகும், ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். இது பட்டன் யூஸ் பண்ணி பண்ணுறது. இதே இது பார்த்தீங்கன்னா அகைன் டச்சு யூஸ் பண்ணால் ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், மெயின்டெனன்ஸ்குள்ளே போங்க, போயிட்டு அதில் இங்கே இருக்கும் ஸ்டெபிளைஸ் எலக்ட்ரோடுன்னு, இதை ப்ரெஸ் பண்ணியும் நீங்கள் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் நீங்கள் ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் சார். தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது இந்த வீக்ரூ, அதுக்கப்புறம் எலக்ட்ரோடு கீழே இருக்க இந்த 2 லென்ஸு எப்போயுமே க்ளீன் பண்ணிவிட்டு தான் வந்து நீங்கள் பண்ணணும். தேங்க்யூ சார்.